நீ பண்ணிட்டியா? ஐயோ, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்னு மிஸ் சொன்னாங்க. அச்சச்சோ, ஆமால, க்ளே யூஸ் பண்ணி அக்வாரியம் அனிமல் செஞ்சு கொண்டு வர சொன்னாங்களே, நான் அத மறந்தே போயிட்டேன்ப்பா. மார்னிங்ல இருந்து சும்மா தான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ப்ராஜெக்ட் பத்தின ஞாபகமே வரல எனக்கு. நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்ண போறேனே தெரியல. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்மள தவிர எல்லாரும் finish பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்ம மட்டும் நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணல, அவ்வளவுதான். சயின்ஸ் மிஸ் நம்ம பேரை போர்ட்ல எழுதிடுவாங்க. அப்புறம் போறவங்க வரவங்க எல்லாம் நோட்டீஸ் போர்ட்ல நம்ம பேர் இருக்கிறத பார்த்து நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு அத நினைச்சா இப்பவே ஸ்டொமக் எல்லாம் அப்செட் ஆகுது தெரியுமா? ஐயோ, நாளைக்கு ஸ்கூல்ல நம்ம மானமே போக போகுது. தாரா, பாத்தியா? ஜினி ஆல்ரெடி ஹோம்வொர்க் முடிச்சிட்டா போல. அதனாலதான் ஃபேஸே ரொம்ப பிரகாசமா இருக்கு, ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது பாரு. Hello friends, எங்க ஏரியால பவர் கட் ஆயிடுச்சு. So I came here. Come let's play game. Hey Jenny, science project முடிச்சிட்டியா? What? Science project? Oh my god, teacher asked us to make aquarium animals, isn't it? ஆமா ஆமா, அதுவும் tomorrow தான் last date பா. Oh, this can't be happening. I always finish my project early. But this time, even I forgot. Finish பண்ணலனா எக்ஸாம்ல 10 marks reduce பண்ணிடுவாங்களா? Oh no! What will I answer to my mom? She wants me to score full marks in all subjects. Wait. I have an idea. Let us ask Aishu sister. அவங்க ரொம்ப அழகா play animals பண்ணுவாங்க தெரியுமா? Aishu? Will she help us? At this time? It's already 9 p.m. now. Yes, she always helps us. சீக்கிரமா வாங்க, ஐஷு அக்கா தூங்கிட போறாங்க. ஐஷு அக்கா, ப்ளீஸ் கதவை திறங்களே. தாரா, இன்னும் சத்தமா கூப்பிடு, அப்பதான் அக்காக்கு கேக்கும். ஏய் பசங்களா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அக்கா, ஏன் இவ்வளவு நேரம் கதவை திறக்க? நாங்க எவ்வளவு நேரமா கதவை தட்டுறோம் தெரியுமா? அக்கா, tomorrow science project submit பண்ணனும்க்கா. பசங்களா, நான் கேட்ராமா பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் நீங்க கத்துனதே எனக்கு கேட்கவே இல்ல. சரி, என்ன சயின்ஸ் ப்ராஜெக்ட் தானே? ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அக்கா, நாங்க ஆல்ரெடி க்ளே செட் கொண்டு வந்திருக்கோம். இந்த செட் ஓகேவான்னு பாருங்க. ஹேய் பசங்களா, இந்த க்ளே செட்டு சூப்பரா இருக்கு. நம்ம வேற எப்பனா யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து வச்சிருங்க. என்கிட்ட இன்னும் நிறைய க்ளே செட்டு நான் யூஸ் பண்ணது இருக்கு. நான் அதை கொண்டு வரேன். நீங்க அதுல வேணா ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். பசங்களா, பாத்தீங்களா எவ்வளோ க்ளே வச்சிருக்கேன்னு? வாங்க குயிக்கா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐஷு சிஸ்டர், மிஸ் அக்வாரியம் அனிமல் பண்ணி கொண்டு வர சொன்னாங்க. நீங்க எங்களுக்காக பண்ணி கொடுக்குறீங்களா? பண்ணிட்டா போச்சு. பசங்களா, அக்வாரியம் அனிமல்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் பண்ண போறது டர்ட்டில். ஸோ டர்ட்டில் நான் கிரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் கொஞ்சமாக பாலிமர் க்ளே எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன். நல்லா ரோல் பண்ணணும். அவ்வளோதான், எனக்கு ரவுண்ட் கிடச்சிருச்சு. இது மேலே ஒரு மவுல்டு வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு டர்ட்டிலோட ஷெல் கிடைக்கும். இது நல்லா ஸ்மூத் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வந்து ஷேப் கொடுக்க போகிறோம். டர்ட்டில் மேலே டைமண்ட்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி நான் குட்டி குட்டியாக டைமண்ட் மாதிரி மேலே ட்ரா பண்ணி அதை நான் ஷேப் பண்ணுறேன். இது நல்லா ஸ்மூத்தாக ஷேப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணி டர்ட்டிலோட லெக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மொத்தம் 4 லெக் இருக்கும் இல்லையா? ஸோ 4 லெக் வர்றதுக்காக இப்போ நான் வந்து 2ஆக டிவைட் பண்ணி ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அகெயின் இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம எக்ஸ் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஷெல்லை எடுத்து வச்சுட்டோன்னா டர்ட்டிலோட லெக்ஸ் ரெடி. இப்போது அதோட கிளாஸோட ஷேப்பும் நம்ம கொடுத்துடணும். நெக்ஸ்ட் இந்த டர்ட்டிலுக்கு டெயில் போட போகிறேன். இப்போ டர்ட்டிலோட ஹெட்டும் வச்சாச்சு. வாவ், நம்மளோட கியூட்டான டர்ட்டில் ரெடி. உங்களுக்கு டர்ட்டில் பத்தின ஃபன் ஃபேக்ட் சொல்றேன் கேளுங்க. 1000 டர்ட்டில் பிறக்குதுன்னா அதுல ஒரு டர்ட்டில் தான் சர்வை பண்ணுமா. அண்டார்டிகா தவிர மற்ற எல்லா இடத்துலயும் டர்ட்டில் இருக்கு தெரியுமா?
டர்ட்டிலுக்கு பல்லே கிடையாது. அது மட்டும் இல்ல, அது 5 hours கூட மூச்சு விடாம இருக்கும். பசங்களா, அடுத்தது நான் டக்கு தான் பண்ண போறேன். ஸோ டக்குக்காக நான் இந்த எல்லோ கலர் கிளே எடுத்துக்கேன். இப்போ நான் 2 ரவுண்ட் ஷேப் பண்ண போறேன். இந்த 2த்தையும் மேல மேல வச்சா டக்கு மாதிரி ஷேப் வந்துடும் பாருங்க. இது நல்லா ஸ்மூத்தா பண்ணிக்கணும். இப்போ நான் டக்குக்கு விங்ஸ் போட போறேன். ஸோ அதை நல்லா நீளமா ரோல் பண்ணிக்கணும். அதான் இப்போ 2ஆ கட் பண்ணி லெஃப்ட்ல ஒன்று ரைட்ல ஒன்று வைக்க போறேன். அவ்வளவுதான், வச்சாச்சு. இப்போ டக்குக்கு நான் வந்து லெக்ஸ் பண்ண போறேன். லெக்குக்காக இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து இது நல்லா பிளாட்டா அப்படி பிரஸ் பண்ணா லெக் மாதிரி வந்துரும். இப்போ டக்குக்கு லெக் வைக்க போறோம். இது நல்லா பிரஸ் பண்ணிட்டு இப்போ நான் அட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டக்குக்கு என்ன வைக்கணும்? டக்கோட ஃபேஸ்ல மூக்கு வைக்கணும்ல, அது என்ன சொல்லுவாங்க? பீக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பீக் தான் பண்ண போறோம். அவ்வளவுதான், அழகா பிரஸ் பண்ணிட்டு இப்போ அதுக்கு வாய் மாதிரி ஷேப் கொடுக்க போறோம். நான் இந்த ஸ்பூனை வச்சு ஷேப் கொடுத்துட்றேன். அவ்வளவுதான், டக்கோட பீக் ரெடி. இப்போ இதை நான் ஃபேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது அழகா வச்சிடலாம். அவ்வளவுதான், சூப்பர் ஆயிடுச்சுல நம்ம டக்கு. இப்போ டக்குக்கு நான் ஐஸ் வைக்க போறேன். இப்போ நான் குட்டியா இப்போதைக்கு வைக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம பெருசு பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம கியூட்டான டக் ரெடி. குவாக் 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 குவாக். சூப்பர் ரெடி ஆயிடுச்சுல. ஹாய் ஹாய், எப்படி இருக்கு இந்த டக்கு? அழகா இருக்கா? ஐஷு சிஸ்டர், நெக்ஸ்ட் எனக்கு எப்ப பண்ணுவீங்க? ஆல்ரெடி ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு பாருங்க. கொஞ்சம் குயிக்கா பண்ணி கொடுங்க சிஸ்டர். ஜெனி, நான் நெக்ஸ்ட் உனக்காக கிராப் தான் பண்ண போறேன். ஸோ அதோட ஷெல் ரெடி பண்ணிட்டேன். இப்போ சைட்ல லெக்ஸ் எல்லாம் ஃபிட் பண்றேன். ஒரு லெக் ஃபிட் பண்ணிட்டு இன்னொரு லெக்கும் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ கீழே இந்த சைடும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே கிளாவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஐஷு சிஸ்டர், நீங்க இன்னும் எனக்கு ப்ராப்பராவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலையே. அவங்களுக்கெல்லாம் மட்டும் நல்லா பண்ணிருந்தீங்க, இந்த அவ்வளவா பார்க்க நல்லாவே இல்லையே. ஜெனி, எதுக்கு அவசரப்படுற? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இன்னும் ஷேப்பிங்கே கொடுக்கல. வேற இப்போதான் இந்த கிளா ஏரியாக்குலாம் நான் வந்து ஷேப் பண்றேன். இந்த பாப்சிக்கல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா இதுல நல்லா ஓப்பனா ஆயிடும். பார்க்கறதுக்கு ரியல் கிராப் மாதிரியே இருக்கும். இப்போ நான் ஐஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஐஸ்க்கு நான் ஒயிட் கலர் கிளே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் பிளாக் கலரில் மார்க்கர் வச்சு ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம கிராபுக்கு எத்தனை லெக்ஸ் இருக்குன்னு கேட்டேன். யாருன்னா கண்டுபிடிச்சிங்களா? மொத்தம் 8 லெக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 8 லெக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட கிராப் ரெடி. என்ன ஜெனி, இப்போ ஓகேயா? அவங்க கிராப் தான் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. வாவ் ஐஷு சிஸ்டர், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு என்னோட கிராப். ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. ரொம்ப थैंक यू. ஐஷு அக்கா, சூப்பரா பண்ணிட்டீங்க. நாங்க எப்படி சயின்ஸ் ப்ராஜெக்ட் finish பண்ண போறோம்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தோம். கடகடன்னு half an hourல 3 அனிமல்ஸ் பண்ணிட்டீங்க. அக்கா, இன்னும் நிறைய பண்ணி கொடுங்க அக்கா. பசங்களா, நான் அக்வாரியம் அனிமல்ஸ் எப்படி பண்ணன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கப்புறமா நீங்க தான் உங்களோட ப்ராஜெக்ட்க்கு ஒர்க் பண்ணணும். அடுத்ததா ஃபிஷ் தான் பண்ணணும். வாங்க, உங்க 3 பேர்ல யார் வந்து பண்ண போறீங்க? யார் அழகா அக்வாரியம் அனிமல்ஸ் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். ஓ, தாரா வரா. தாரா வா வா. ஓகே, தாரா இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா. நீங்க எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க அவ எப்படி பண்றான்னு. ஹாய், நான் வந்து ஃபிஷ் தான் பண்ண போறேன். சோ ஃபிஷ்க்கு இந்த ரெட் கலர் கிளேல அழகா ஃபிஷ்ஷோட ஷேப்பை வரைஞ்சிட போறேன். வரைஞ்சிட்டு இத நான் அப்படியே கட் பண்ணிருப்பேன். கட் பண்ணிட்டு இத வந்து நான் இந்த பாப்சிக்கல் வச்சு சைடெல்லாம் அழகா ஸ்மூத்தா பண்ணிக்க போறேன். அப்புறமா என்ன பண்ணணும்? ஃபிஷ்ஷுக்கு என்ன பண்ணணும்? ஃபிஷ்ஷுக்கு ஃபின்ஸ் வைக்கணும். சோ அதுக்காக இந்த பர்பிள் கலர் எடுத்து மேல ஒரு ஃபின், அப்புறமா கீழ ஒரு ஃபின் வைக்க போறேன். அவ்வளவுதான், அழகா வச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேல பிளாக் கலர் மார்க்கர் வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டா அழகா இது ஃபின்ஸ் பார்க்கிறதுக்கு நேச்சுரலா இருக்கும். வேற என்ன பண்ணணும்? ஃபிஷ்ஷுக்கு ஐஸ் தான் ரொம்ப முக்கியம். ஐஸ் வச்சிடலாம். அவ்வளவுதான், ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லாமே வச்சிட்டேன் நினைக்கிறேன். ஐஷு சிஸ்டர், செகண்டா நான் பண்ணட்டுமா? நான் ஆக்டோபஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஜெனி, நீயே வந்து ஆக்டோபஸ் பண்ணு. தாரா, ஃபர்ஸ்ட் வந்து நீ ஃபிஷ் பண்ணிருக்க. வாவ், உன்னோட ஃபிஷ் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்போ அதை எடுத்து நீ எல்லா மத்த சீ அனிமல்ஸ் கூடவே வச்சிடு. நான் இப்போ ஆக்டோபஸ் தான் பண்ண போறேன். தாரா ஃபிஷ் பண்ணா, ஆனா அதுல கில்ஸ் போடவே மறந்துட்டா. ஆனா நான் ஆக்டோபஸ் ரொம்ப அழகா பண்ணிடுவேன். தெரிஞ்சு நான் தான் ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் வருவேன்னு நினைக்கிறேன். சோ ஆக்டோபஸ்க்கு இப்போ நான் பாடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? ஆர்ம்ஸ் தான் கொடுக்கணும். ஆக்டோபஸ்க்கு மொத்தம் எத்தனை ஆர்ம்ஸ் இருக்கும்? ஐயோ எத்தனை ஆர்ம்ஸ் இருக்கும்னு சடனா ஞாபகம் வரல. ஓகே எனக்கு இங்க எத்தனை பண்ண முடியுதோ அத்தனை பண்ணிடலாம். ஓகே நான் இங்க இப்ப ஆர்ம்ஸ் ஷேப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வந்து ஃபோல்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆர்ம்ஸ் வந்து அழகாவே நிக்க மாட்டேங்குது. பட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ நான் ஆர்ம்ஸ்க்கு ஷேப் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஓரளவுக்கு இது பார்க்கிறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிட போறேன். சோ மார்க்கர்ல வச்சு இந்த நான் ஐஸ்க்கு ஷேப் கொடுக்கிறேன். ஆக்டோபஸ்க்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஆக்டோபஸ்க்கு 8 ஆர்ம்ஸ் இருக்கும். ஆனா நான் 6 ஆர்ம்ஸ் தான் கொடுத்திருக்கேன். எனக்கு அதுக்கு மேல பண்றதுக்கு ஸ்பேஸே இல்ல. பட் ஓகே இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஜெனியோட ஆக்டோபஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா 8 லெக்ஸ் போடாம 6 லெக் தான் போட்டுருக்கா. நான் வந்து ஸ்டார் ஃபிஷ் பண்ண போறேன். நான் ரொம்ப சூப்பரா பண்ணிடுவேன். நான் தான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணுவேன். நான் ஸ்டார் ஃபிஷ் பண்ண போறேன். நான் சூப்பரா பண்ணிடுவேன். இப்போ இந்த க்ளேவை ரவுண்டா உருட்டணும். ஐயோ எனக்கு என்ன இந்த ரவுண்ட் ஷேப்பே வர மாட்டேங்குது. சரி இத கீழ வச்சி இந்த ரோல் ஆன் வச்சி நம்ம நல்லா பிரஸ் பண்ணா அப்படியே சப்பாத்தி மாதிரி வரும். என்னது இது எல்லாரும் இந்த ரோல் ஆன் வச்சி தான பண்ணாங்க. அவங்களுக்குலாம் நல்லா வந்துச்சு. எனக்கு மட்டும் ஃப்ளாட்டாவே இது வர மாட்டேங்குது. க்ளே எல்லாம் இதுலயே ஒட்டிக்குதே. சரி நம்ம எப்படியோ இதுலயே வந்து பாப்சிகலை வச்சி ஸ்டார் மாதிரி ஷேப் போட்டுக்கலாம். ஸ்டார் மாதிரி இப்போ நம்ம ஷேப் போட்டுடலாம். ஐயோ இப்படி நம்ம ஸ்டார் மாதிரி போட்டா இது நம்ம எப்படி கட் பண்ண முடியும்? எல்லாமே பீஸ் பீஸ் ஆயிடுமே. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணனும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம இப்படியே உருட்டி கையிலே வச்சு அழுத்திடலாம். கையில இப்போ நல்லா ஃப்ளாட்டா அழுத்தியாச்சு. இப்போ இந்த பாப்சிகலை வச்சு நம்ம ஸ்டார் மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம கையிலேயே அழகா ஷேப் கொடுக்கலாம். ஷேப் வந்து சூப்பரா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் என்னோட ஸ்டார் ஃபிஷ் ரெடி. நான் தான் காம்படிஷன்ல வின் பண்ணுவேன். பசங்களா நீங்க 3 பேருமே அக்வாரியம் அனிமல்ஸ் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னா ஜெனி. ஏன்னா ஜெனி வந்து ரொம்ப அழகா ஆக்டோபஸ்க்கு ஷேப் கொடுத்திருக்கா. ஆர்ம்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. செகண்ட் வந்து தாரா. தாராவோட ஃபிஷ்ஷும் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அவ கில்ஸ் கொடுக்கல. கில்ஸ் தான் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப மெயின். ஸோ தேர்டு வந்து தியா. தியா பண்ண ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு ஐஸே வைக்கல. ஸோ அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக். அப்புறமா ஷேப்பும் கொஞ்சம் அன்ஈவனா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளாசிக் மினி பார்பி ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.